மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த செவ்வாய்க்கிழமை காலை பாஷியோர் புனித அந்தோனியாருடைய திருத்தலத்திலே ஒன்று கூடி நாங்கள் ஆண்டவருடைய பலிவிருந்திலே பங்கெடுக்க வந்திருக்கின்றோம். இன்றைய நாளை தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் எங்களோடு எப்போதும் கூட இருக்கின்றது. இன்றைய நாளிலும் அந்த அருளும் ஆசீரும் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடிக்கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கியலும் அதனாலும் அது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை ஒய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றை பிறறிவினாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதனதன் தனி உறுப்புகள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியை பானமாகவும் பெற்றோம். உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாவது திருத்தூதர்களையும், இரண்டாவது இறைவாக்கினர்களையும், மூன்றாவது போதகர்களையும், பின்னர் வல்ல செயல் செய்வோரையும், அதன்பின் பிணி தீர்க்கும் அருள்கொடை பெற்றவர்கள், துணை நிற்பவர்கள், தலைமையேற்று நடத்துபவர்கள், பல்வகை பரவேச பேச்சு பேசுகிறவர்கள் ஆகியோரும் ஏற்படுத்தினார். எல்லாருமே திருத்தூதர்களா? எல்லாருமே இறைவாக்கினர்களா? எல்லாருமே போதகர்களா? எல்லாருமே வல்ல செயல்கள் செய்பவர்களா? இல்லை. எல்லாருமே பிணி தீர்க்கும் அருட்கொடைகளை பெற்றவர்களா? எல்லாருமே பரவச பேச்சு பேசுவர்களா?
எல்லாரும் விளக்கம் அளிப்பவர்களா? இல்லை. எனவே நீங்கள் மேலான அருட்கொடையை ஆர்வமாய் நாடுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக: ஆண்டவர் தம் மக்கள் தாம், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள். நம்முடைய பெரிய இறைவாக்குனர் ஒருவர்
தோன்றியிருக்கின்றார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 வசனங்கள் 11 தொடங்கி 17 முடிய. அக்காலத்தில் இயேசு நயின் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன், அத்தாயோ கைம்பெண். அவ்வூரை சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கி சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்முடைய பெரிய இறைவாக்குனர் ஒருவர் தோன்றி இருக்கின்றார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றி இந்த செய்தி ஜூதேயா நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு நயின் ஊர் ஒரு கைம்பெண்ணுடைய மகனுக்கு உயிர் கொடுக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இயேசு செய்த பல புதுமைகளிலே சிலர் தங்களுடைய தேவையை ஆண்டவரிடம் செபமாக வேண்டுதலாக முன்வைத்து மன்றாடினார்கள், கேட்டார்கள். சிலர் உணர்வு ரீதியாக ஆண்டவருடைய குணமாக்கலுக்கு தாங்களே முன்வந்து ஆண்டவரை அணுகிச் சென்றார்கள். சில புதுமைகளிலே நாங்கள் பார்க்கின்றோம், பலருடைய நம்பிக்கை நிமித்தமாக சிலர் இயேசுவிடம் அழைத்து வரப்பட்டார்கள் குணம் பெறுவதற்காக. சில புதுமைகள் இயேசு தாமாகவே முன்வந்து சில புதுமைகளை செய்கின்றார். அந்த வகையிலே தான் இன்றைய இறைவார்த்தையும் அமைகின்றது. வழமையாக இறந்தவர்கள் சொன்னால் விட்டு சடங்கள் முடிய கல்லறையிலே கொண்டு வந்து அடக்கம் செய்வது வழமை. அது நம்முடைய மரபும் கூட. இறந்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள் அல்ல உயிர்ப்பிக்கப்படுவார்கள், ஏதோ புதுமை நடக்கும் என்று நாங்கள் யாருமே எதிர்பார்ப்பதில்லை. ஏனென்றால் இறப்பு என்பது இறை நியதி. அந்த வகையில் தான் இந்த நயின் ஊரை சார்ந்த அந்த இளைஞனும் பாடையிலே சுமந்து செல்லப்படுகிறார் கல்லறைக்கு. ஆனால் அங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் ஏதோ நோக்கத்துக்கு போகின்றவர், ஏதோ அந்த ஊருக்குள்ளே போகின்றார், பெருந்திரளான மக்களோடு எதிர்கொள்ளுகின்றார் இந்த பாடையை சுமந்து வருகின்ற மக்களை. அந்த நேரத்தில் அவர் பார்க்கிறார், பதிவு கொண்டார். அழகான சொல்லு, பதிவு கொண்டார். தானாகவே அவருக்குள்ளே ஒரு உணர்வு ஒன்று ஏற்படுகின்றது.
இறந்த இளைஞன் படுத்திருக்கிறான், அவனுடைய முகம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அந்த இளைஞனோடு வருகின்ற அந்த தாயை சிலவள்ளி கண்டிருக்கக்கூடும் வந்திருந்தால். அந்த தாய் மீது அண்ணா அவளுக்கு புருஷன் இல்லை, இருந்த ஒரு பிள்ளை அது மறந்து போயிற்று, அவள் ஒரு அனாதையாக நிற்கின்றாள் என்று சொல்லி ஒரு தாய்மையினுடைய உள்ளத்தை இயேசு புரிந்து கொண்டு அங்கே தானாகவே முன் செல்லுகின்றார். அந்த தாய் வந்து கேட்கவில்லை என்னுடைய மகனுக்கு உயிர் கொடும்னு சொல்லி, அங்கு நிற்கின்றவர்கள் யாரும் கேட்கவில்லை. ஆனால் இயேசு தானாகவே முன்வந்து போனார். அந்த தாயுடைய உள்ளத்திலே இருக்கின்ற வேதனைகள், ஏக்கங்கள், அவளுடைய எதிர்கால கனவுகள், தனக்கு என்ன இனி வாழ்வு என்றெல்லாம் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்திருப்பாள். அந்த எண்ணங்களை எல்லாம் இயேசு உள்ளூர உணர்ந்து அறிந்து அங்கே பாடியை தொடுகின்றார். ஆனால் தொட்டவர்கள் நிற்கின்றார்கள், கையை தட்டிவிட்டு அவர்களும் போகவில்லை. தொட்ட உடனே அவர்கள் நிற்கின்றார்கள். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், இளைஞனே எழுந்திடு, நான் உனக்கு சொல்கின்றேன். ஆண்டவருடைய வல்லமை உள்ள வார்த்தைகள். பதிவு முதலாவது, இரண்டாவது ஆண்டவருடைய தொடுகை, மூன்றாவது ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தை. கிறிஸ்துவில் அன்பார்ந்தோர்களே, நாங்களும் சிலவள்ளி திருப்பலிகள் ஒப்பு கொடுக்கின்ற போது சில கருத்துக்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். பல கருத்துக்கள் ஆண்டவர் தனக்கு விருப்பமான முறையிலே, எங்களுக்கு விருப்பமான முறையிலே அல்ல, தனக்கு விருப்பமான முறையிலே தனக்குரிய நேரத்திலே அவற்றையெல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். ஆனால் நாங்கள் கேட்டுத்தான் ஆண்டவர் அந்த கருத்தை நிறைவேற்றுகின்றார் என்று அல்ல. எங்களுடைய தேவைகள் நான் கேட்டதனாலே நிறைவேற்றப்படுகின்றது என்று சொல்வதற்கும் அல்ல. நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம், நான் கேட்டது கிடைத்து விட்டது என்று சொல்லி. ஆனால் கேட்டதனாலே தான் கிடைத்தது என்று சொல்வதற்கும் அல்ல. ஆனால் ஆண்டவர் அதனை சொல்வார், கேளுங்கள், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் கேட்காட்டி ஆண்டவர் தரமாட்டார் என்று அல்ல. பிள்ளை மீன் கேட்டால் கல்லை கொடுப்பாரா, முட்டை கேட்டால் தேளை கொடுப்பாரா? ஆண்டவர் கேள்வியையும் கேட்கின்றார். தந்தையாகிய இறைவன் தீயோர் ஆகிய உங்களுக்கு எவ்வளவு மேலான கொடைகளை அருள இருக்கின்றார். அதைத்தான் இயேசு செய்தார். யாருக்கு என்ன தேவை அதை ஆண்டவர் தன்னுடைய பதிவு நிலையினுடைய அடிப்படையில் ஒரு மனுஷனாக இயேசு யோசித்தார். அவர் கடவுளாக இருக்கிறார், இறை வல்லமையை வெளிப்படுத்துகிறார். அந்த பதிவு என்ற சொல்லு அது கடவுளுக்குரியதாக இருந்தாலும் மனிதனுக்கும் உரிய ஒரு உணர்வு பதிவு. சிலவளை நாங்கள் இறப்பு வீட்டிலே போனால் 4 பேர் அழுவார்கள் கதறி. ஆனால் நாங்கள் சும்மா நிற்போம். சிலவழி எங்களை அறியாமலே சிலவழி எங்களுடைய கண்கள் கலங்கும். இறப்பு வீடுகளிலே, துன்பமான வீடுகளிலே, நாங்கள் துன்ப நிகழ்வுகளிலே நாங்கள் பங்கெடுக்கின்ற போது எங்களை அறியாமலே ஒரு கண் கலங்குகின்ற நிலை, மனம் குமுறுகின்ற நிலைகளை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். அது ஒரு உணர்வு, ஒரு பதிவு. அவரோடு மன ரீதியாக, உணர்வு ரீதியாக அந்த வீட்டிலே, அந்த நிகழ்விலே நாங்கள் ஒன்றிக்கின்றோம். அதுதான் இயேசு செய்தார். ஒரு உணர்வு ரீதியாக ஆண்டவர் அந்த குடும்பத்தோடு, அந்த தாயோடு ஒன்றிக்கின்றார். அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரோடும் அவர் ஒன்றித்து பயணம் செய்கின்றார். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் எங்களுக்கு பதிவுள்ள கடவுளாக இருக்கின்றார். அதனால தான் திருப்பாடல் பல்லவி சொல்கின்றது, ஆண்டவரின் மக்கள் நாம். யாருடைய மக்கள் அல்ல, ஆண்டவரின் மக்கள் நாம், அவரால் மேய்க்கப்படுகின்ற ஆடுகள். அவை நாங்கள் ஆண்டவரின் மக்களாக இருக்கின்றோம். அவர் எங்கள் மீது பதிவு கொண்டவராக இருக்கின்றார். ஆண்டவர் எங்களை தொடுகின்றார். ஆண்டவர் தன்னுடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு தருகின்றார். அவர் ஆடுகளாய் எங்களை கரிசனையோடு ஆண்டவர் மேய்க்கின்றார். அந்த மேய்ச்சலுக்குட்பட்ட ஆடுகளாக இருக்க இந்த பள்ளியிலே மன்றாடிக்கொள்வோம். ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை சொல்லி மன்றாடிக்கொள்வோம். அருள் பொழியும் ஆண்டவரே, மானிடர் மீட்பு பெற தம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து அன்பு பணியாற்றும் இறை பணியாளர்கள் உடலுள்ள நலம் பெற்று நற்செய்தி பணியாற்றிடவும், இறை மக்களின் ஆன்மீக வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிடவும், எம் பங்கில் இறை அழைத்தல்கள் பெருகவும்
வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக முடிவு வரை எந்நாளும் உங்களுடன் இருக்கின்றேன் என மொழிந்த இறைவா, நோய் நொடிகளாலும் இல்லாமையாலும் இயலாமையாலும் வலுவிழந்து சோர்வுற்று வாழும் உம் அன்பு பிள்ளைகளுக்கு தேவையான நலமும் பலமும் நல் வளங்களையும் அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்புருவான ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி வாழும் குடும்பங்களுக்காக இறைஞ்சுகின்றோம். பல்வேறு பிணக்குகளாலும் பிரமாணிக்கமின்மை, புரிந்துணர்வின்மை போன்ற பிரச்சினைகளால் மனம் சோர்ந்து நம்பிக்கை இழந்து அல்லலுறும் ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் உமது அருளாசிரை பொழிந்து மகிழ்வான வாழ்வை ஈர்த்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அடைக்கலும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவை நிறை பெற்றுள்ள மன்றாட்டுக்களுக்கு செவி சாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெறச் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதரனுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி இந்த காணிக்கைகளை ஏற்றலும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்பார்த்தியானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராகவும் ஈடேற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடம் இருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்தோரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கோலியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஜஸ்டின், ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசபாஸ், எங்களுடைய பாதுகாவலராகிய புனித அந்தோனியார், இவ்வுலகில் மக்குவந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்தின்றே வாழ்வளிப்பதாக. ஆமென்.
இதயம் உன்னில் உறைந்திடவா மண்ணில் கலந்திடும் மழை துளி போல மனம் வீசு என்னில் வரும் நேரம் கண்ணின் மொழிகள் இணைந்திருப்பது போல் அன்பின் வீசு இணைகின்ற நேரம் நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணு கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். இறைவனுக்கு மயிலாருக்கும் அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. புனித அந்தோனியாரை நோக்கி வேண்டுதல். புதுமைகள் பல புதிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, பாஷையூர் பகுதியில் குழுமியுள்ள எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பெறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் கோடி அற்புதரே, இதோ மது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்று தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே,
அழுவோரின் ஆறுதலே. உம்மை நாடி நிற்கும் எங்களை உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களில் நின்று எங்களை காப்பாற்றும். போரின் கட்டுக்களில் இருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்று தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கியருளும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் உமது வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். பதுவை புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை இயேசுவை நிறை அன்பு செய்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவற்றை கண்டெடுக்கச் செய்யும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்து புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்து புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தியை போதித்து மெய்மறையின் வல்லுனரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் அழகினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வானிலவே கரங்கள் நிறையே முதிலே சுபமங்களம் மங்களம்
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.